இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கேஸில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த விஷயங்கள் நடக்கிறப்ப, அந்த உண்மைகள் தெரிகிறப்ப, எப்படி இந்த மாதிரி நடந்தது, எப்படி இந்த மாதிரி நடக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துட்டு நம்மளோட மனசில் வரும். ஊருக்குள்ள எல்லாருமே பேசுகிற மாதிரி ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு ஒரு நாள் பட்டப்பகலே சில அநியாயங்கள் நடக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி இந்த கேஸை கண்டுபிடிச்சாங்க, இந்த கேஸை கண்டுபிடிக்கிற அந்த சமயத்தில் அவங்களுக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது அப்படின்றதெல்லாம் இந்த கேஸில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரியானா ஆகஸ்ட் 27, 2021 மதியானம் 20 வயசான அபிஷேக் மாலிக் அப்படின்ற ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு மறுபடியும் அவரோட வீட்டுக்கு போறாரு. இப்படி வந்து இவரு வீட்டுடைய கதவு திறக்கிறாரு. ஆனா கதவு வந்துட்டு உள்ளார லாக் ஆயிருக்கு. உடனே அவரு கதவு தட்டுறாரு. ஆனா அவங்க அம்மா வந்து கதவு திறக்கல. வழக்கமா இவருடைய அம்மா வந்து கதவு தட்டின உடனே வந்து திறப்பாங்களாம். ஆனா அன்னைக்கு இவரு 5 நிமிஷமா கதவை தட்டிட்டு இருக்காரு. யாருமே வந்து கதவு திறக்கல. சொல்ல போனா அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள அவங்க குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருமே உள்ள இருந்தாங்க. சரி, அம்மா தான் திறக்கல, வீட்டுல இருக்கக்கூடிய வேற யாராச்சும் வந்து திறந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி இந்த பையன் யோசிச்சுக்கிட்டே வெளியில் நிற்கிறான். இப்படி 5 நிமிஷமா தட்ட ஏன் இப்படி கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் அவரோட போனை எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்றான். ஆனா அவங்க அம்மா அந்த போன் காலை எடுக்க கிடையாது. அடுத்தடுத்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா, தங்கச்சி, பாட்டி எல்லாருக்குமே கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யாருமே கால் எடுக்கல. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து என்னாச்சு தம்பின்னு கேட்க, இவரு நான் ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேங்க, கதவை வந்துட்டு உள்தால் பால் போட்டிருக்கு, எனக்கு என்னன்னே தெரியல, ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நீ இந்த கதவையே உடைச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா அபிஷேக் வந்து பாத்தீங்கன்னா கதவை போயிட்டு பயங்கரமா முட்டுறாரு, இடிக்கிறாரு. இடிச்சு ஒரு கட்டத்துல அந்த கதவை உடைக்கிறாரு. இப்படி கதவை உடைச்சிட்டு அபிஷேக் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்ப அங்க இருந்த பெட்ல, அதாவது கீழே தான் வந்துட்டு எப்பயுமே அவங்க அப்பா இருப்பாரு. கீழ் ஃப்ளோர்ல வழக்கமா அவங்க அப்பா தூங்கக்கூடிய பெட்ல அவரு குப்புறப்படுத்தி தூங்கிட்டு இருந்தாரு. என்னது இது, இந்த மாதிரி அப்பா தூங்கிட்டு இருக்காரு, இவ்வளவு தூரம் நான் கதவு தட்டுறேன் திறக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே உள்ள போறாரு. அந்த பக்கத்து வீட்டுக்கார அங்கிளும் வந்துட்டு இவரை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு. இந்த சமயம் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தப்பதான் ஒரு விஷயத்தை இவர் நோட் பண்றாரு. அவங்க அப்பாவுடைய கழுத்துல தலையில வந்துட்டு சுட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. சுத்தி ரத்தமா போயிட்டு இருக்கு. இதை பார்த்து இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். அபிஷேக் வந்துட்டு என்னாச்சுப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி அழுதுகிட்டே மீதி இருக்கவங்களை பத்தின ஞாபகம் வந்து மேல போயிட்டு பாக்குறாரு. இப்படி இவர் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பார்த்தப்ப அங்க இவருடைய தங்கச்சி வந்துட்டு மோசமா இறந்து கிடக்குறாங்க. அதுவும் போக அடுத்தடுத்த ரூம்ல இவங்களுடைய பாட்டி அப்புறம் அம்மா மொத்தம் 4 பேர் அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போய் கிடக்குறாங்க. இதுல ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த குடும்பத்துல மிஞ்சினது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அபிஷேக் அப்படின்ற அந்த பையன் மட்டும்தான். அபிஷேக் பயங்கரமா அழுகிறாரு. இந்த சத்தத்தை கேட்ட ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அபிஷேக பார்க்க தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்துல மிஞ்சினது ஒரே ஒரு நபர். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு எதனாச்சும் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, அட் அ டைம்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆயிருக்கு. அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு கூட தெரியல. இப்ப இந்த கொலையை பண்ணது யாரு, யார் இந்த கொலையை பண்ணா, அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன நடந்தது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். ஹரியானா ராக்டாக் விஜயநகர் காலனி. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் மாலிக் அவருடைய குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இவரோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப சின்னதா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்பவே அமைதியா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. குடும்பத்தில் இருக்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு எதனாச்சும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அது வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாருமே வந்து செஞ்சு தருவாங்களாம். அந்த லெவலுக்கு ஒரு பாசமான ஃபேமிலி. இவருடைய அப்பா பேர் வந்துட்டு பிரதீப் மாலிக். எல்லாருமே இவரை பப்ளு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அம்மாவுடைய பேர் வந்துட்டு சந்தோஷ் தேவி. ஆனா இவங்களை வந்துட்டு எல்லாருமே பப்ளி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அபிஷேக் வந்துட்டு வீட்டுக்கு முதல் பையன். அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அதாவது அபிஷேக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. இதுல அபிஷேகுடைய தங்கச்சிக்கு அபிஷேக் அப்படின்னா உயிர். சின்ன வயசுல இருந்தே அபிஷேக் கூடயே தான் வந்துட்டு அவங்க வளர்ந்தாங்க. அபிஷேகுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி டீலர். இதனால அவர் அந்த ஏரியாவிலே பயங்கர ஃபேமஸா இருக்காரு. அந்த ஊர்லயே வந்துட்டு பயங்கர ஃபேமஸா இருக்கக்கூடிய ரட்டாக் அப்படின்ற ஃபேமிலிக்கு இவர் மெயினான ப்ராப்பர்ட்டி டீலர். இவர் சொல்ற விஷயத்தை தான் அந்த ஃபேமிலி வந்துட்டு பண்ணும். அந்த ஃபேமிலி பயங்கரமான பணக்கார ஃபேமிலி. இந்த மாதிரி பப்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல கான்டாக்ட்லாம் இருக்கு. எப்படி இவருக்கு இவர் செய்யற வேலையினால பெரிய
பெரிய இடத்துல கனெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி நிறைய எதிரிகளும் இவருக்கு இருக்காங்க. இப்படிப்பட்ட இவருடைய தொழில் எதிரிகள்னால இவருடைய குடும்பத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டை சுத்தி பப்ளு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாராம். அதுவும் போக இவருடைய சேஃப்டிக்காக எப்பயுமே இவர் கையில ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாராம். 2 துப்பாக்கி வந்து லைசன்ஸ் வாங்கி வீட்டுல ஒண்ணு இவருக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பப்ளு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே இந்த துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத சொல்லி தந்திருக்காரு. இந்த துப்பாக்கியில எப்படி தோட்டா லோட் பண்ணணும், எப்படி சுடணும் அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா எல்லாருக்குமே சொல்லி தந்திருக்காரு. ஏன்னா எந்த நேரத்துல வேணா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துட்டு நம்மளோட குடும்பத்துக்கும் வரலாம். அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு தற்காப்புக்காக ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணியிருக்காரு. பப்ளு வெளியில வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, பயங்கரமான ஸ்ட்ரிக்ட். ஆனா அதுக்காக அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு வெறப்பா இருக்க மாட்டாரு. வீட்டுல வந்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாரு. அவருடைய ஒய்ஃப், அம்மா, குழந்தைங்க எல்லாத்துக்கூடயுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பார். இந்த வீட்டுல இருக்கக்கூடிய யாருக்காச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வருது, உதாரணத்துக்கு எதனாச்சும் பர்த்டே வருது அப்படின்னு சொன்னா அதை பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். வீட்டில் இருக்கக்கூடிய அபிஷேக்கு 20 வயசு தான் ஆகுது. ஆனால் அவருக்கு வந்துட்டு டெய்லியுமே பேக்கெட் பண்ணி தருவாராம். சொல்லப்போனால் அபிஷேக்கு மட்டும் கிடையாது, அவருடைய தங்கச்சிக்குமே வந்துட்டு நிறைய பேக்கெட் பண்ணி தருவார். அவங்க தங்கச்சி வந்துட்டு பத்திரமா சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனால் அபிஷேக் அப்படி கிடையாது. ஆடம்பரமான நிறைய விஷயத்துக்கு அந்த காசை செலவு பண்ணுவாராம். சொல்லப்போனால் டெய்லியுமே ஒரு ஸ்டார் பக்ஸில் தான் போயிட்டு காஃபி டீ குடிப்பார். அந்த லெவலுக்கு காசை வச்சுக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அபிஷேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு இருக்கு, வீட்டில் சின்ன பொண்ணு அதான் அப்படின்னாலும் வீட்டில் ஒரே பையன் அப்படின்ற மாதிரி அபிஷேக தான் வந்துட்டு எல்லாருமே பயங்கரமா கேர் எடுத்துப்பாங்க. பப்ளு வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் வந்துட்டு வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்மள மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேனா வருவான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அபிஷேக்கு ஃபேஷன் மேல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் போகுது. ஃபேஷன், காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரியான திங்ஸ் மேல தான் வந்துட்டு அவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கு. அபிஷேக் வந்துட்டு நிறைய பியூட்டி கான்டெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு கலந்துக்கிட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்குறாரு. இதுக்கப்புறம் இவருக்கு கேப் க்ரூ ஜாப் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. அதாவது கேபின் க்ரூ ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட்ல இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டஸ், இந்த அட்டெண்டர் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்றது அவருடைய ஆசை. இவருக்கே இந்த ஃபேஷன் அப்புறம் இந்த ஃப்ளைட் சம்பந்தப்பட்ட வேலை இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதெல்லாம் ஸ்டைலிஷான ஜாபா தெரிஞ்சிருக்கு. இப்போ இதுக்காக நான் டெல்லியில போயிட்டு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லிக்கு போயிட்டு படிச்சுட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் வராரு. ஆனா கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா பெருசா எங்கேயுமே வேலைக்கு போக கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இவர் பிகாம் படிக்கிறாரு. அவரோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசா வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏற்கனவே நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னு தோணுது. இப்படி ஜாலியா வீட்டுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடு அங்க போயிட்டு என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லி இப்படியே வாழ்ந்துட்டு இருந்த இவரோட வாழ்க்கையில ஆகஸ்ட் 27, 2021 காலையில 11 மணிக்கு எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்ட்டு வெளியில கிளம்பி போறாரு. இதுக்கப்புறம் இவர் ஹோட்டல் போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு கூட தாபால உட்காந்து நல்லா சாப்பிட்டுருக்காரு. இப்படி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மத்தியான டைம்ல அவர் திரும்பி அவரோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தப்ப அந்த வீட்டுடைய கதவு வந்துட்டு உள்தாழ்பால் போட்டிருந்தது. இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கதை உடச்சிட்டு உள்ள போய் பாக்குறப்ப உள்ளார எல்லாருமே ரத்த வெள்ளத்துல இறந்து கிடப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இவரோட தங்கச்சியை போயிட்டு பாப்பாரு. அந்த சமயத்துல அவங்களோட தங்கச்சிக்கு கொஞ்சம் உயிர் இருக்கும். தங்கச்சிக்கு வந்துட்டு உயிர் இருக்கு, நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி தங்கச்சி தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எப்படியாச்சும் தங்கச்சியை காப்பாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்க தங்கச்சி வந்துட்டு இறந்து போறாங்க. இந்த சமயம் அபிஷேக் அழுததை சுத்தி இருக்கக்கூடிய யாருமே வந்துட்டு மறக்கல. எனக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு உயிரியாச்சும் காப்பாத்தலாம் அப்படின்னு நினைச்சா, ஆனா அது கூட எனக்கு முடியாம போயிருச்சு அப்படின்னு அனாதை ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. வெறும் 20 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துட்டு வரக்கூடாது. இனிமேட்டு அபிஷேக் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவர் பக்கத்திலே உட்காந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவங்களோட குடும்பம் வந்துட்டு பயங்கர ஃபேமஸான ஒரு குடும்பம். அதனால வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேருமே துப்பாக்கியால சுடப்பட்டு ரொம்ப மோசமான முறையில் இறந்து கிடக்குறாங்க அப்படின்ற இந்த நியூஸ் வந்துட்டு நியூஸ் பேப்பர், மீடியா, டிவி சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குது. இவ்வளோ கொடூரமா பப்ளுவை அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்ணது யாரு? ஒருவேளை அன்னைக்கு அபிஷேக் வந்துட்டு வீட்டை விட்டு ஃப்ரெண்டை பார்க்க போகாம இருந்திருந்தா அவரையும் சேர்த்து கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் பப்ளுக்கு எக்கச்சக்கமான எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு. ஆனா அதுல யார் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி இவங்களால ஆரம்பத்தில் கணிக்க முடியல. யார் யார் பேர்லாம் இவங்களுக்கு தோணுதோ எல்லாத்தோட பேருமே லிஸ்ட்ல வச்சு எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அபிஷேகை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க.
அவங்களோட ஃபேமிலி பத்தி சொல்றாங்க, எதிரிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அதுவும் போக அன்னைக்கு காலையில இருந்து என்னென்ன நடந்துச்சு, உங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி எதனாச்சும் இருந்துச்சா, முன்னாடி நாள் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக வாங்கிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பெருசா அபிஷேக் வந்துட்டு விசாரிக்க கிடையாது, ஏன்னா அவர் பயங்கரமான சோகத்தில் இருந்தார். இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற வரைக்குமே அபிஷேக் வந்துட்டு ரொம்பவே நார்மலா இருந்திருக்காரு, ரொம்பவே கரெக்டா இருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. அபிஷேக் வந்துட்டு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணாம லைட்டா ஃபெமினினா பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லார்த்திட்டுமே விசாரிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அபிஷேக் கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. போலீஸ் ஆபீசர் சுத்தி நிறைய பேர்த்து விசாரிச்சிருக்காங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அங்கிள் எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அன்னைக்கு, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க எப்படி கூட போனீங்க, நீங்க எதனால வெளில வந்தீங்க, அபிஷேக் கதவை தட்டிட்டு இருக்கும்போது நீங்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்கிறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னும் சில டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கறதுனால அபிஷேக் ரெண்டாவது தடவையா இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடுறாங்க. இப்ப அபிஷேக் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு, காலையில என்ன ஆச்சு, அதுக்கு முன்னாடி நாள் என்னாச்சு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கேட்கிறப்ப ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ல இவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வேற மாதிரியான கதைகளை சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்த போலீஸ் ஆபீசருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. என்னது இது எல்லாமே வேற மாதிரி சொல்றாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அபிஷேக் மேலே சந்தேகம் வருது. அபிஷேக் அன்னைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கறத அவருக்கே தெரியாம ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய டவர் சிக்னல்ஸ், யார் யார்கிட்ட பேசியிருக்கா அப்படின்ற கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 நடந்திருக்கு. அபிஷேக் வந்து ஆகஸ்ட் 25 வீட்டுல இருந்து கிளம்பி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல போயிட்டு தங்குறாரு. அந்த ஹோட்டல்ல தங்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு, அதாவது ஆகஸ்ட் 27 சம்பவம் நடக்கிறதுக்கு அன்னைக்கு காலையில தான் வந்து வீட்டுல படுத்திருக்காரு. இப்ப என்ன தோணுதுன்னா, காலையில ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது பொய்யா இல்ல உண்மையா அப்படின்னு தோணுது. இப்ப போலீஸ் ஆபீசர் வந்துட்டு அபிஷேக்குடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. அபிஷேக் வந்துட்டு எந்த மாதிரி அமைதியான பர்சனா இல்ல வந்து கோவக்காரரா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப அக்கம் பக்கத்துல இருந்த அத்தனை பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள சமீப காலமா நிறைய சண்டைகள் போயிட்டு இருந்தது. அந்த எல்லா சண்டையிலுமே அபிஷேக்குடைய வாய்ஸ் தான் பயங்கரமா ரைஸா இருந்தது. கோவத்துல அபிஷேக் வந்துட்டு பயங்கரமா கத்திட்டு இருந்தாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கண்ட மேனிக்கு திட்டுவாராம். எப்ப பாரு ஒரே சண்டை போடுற சத்தமா கேட்கும் சார் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அபிஷேக் வந்துட்டு வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு பல நாள் வீட்டை விட்டு வெளியில போயிடுவாராம். அந்த மாதிரியான ஒரு பழக்கமும் இருக்கும். இப்படி வீட்டை விட்டு வெளியில போற சமயத்தெல்லாம் இவர் ஹோட்டல்ல போயிட்டு ஸ்டே பண்ணுவாராம். இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அபிஷேக் மேல இன்னுமே ஹெவியான டவுட் வருது. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 3வது முறையா அவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அபிஷேக் கிட்ட ரொம்ப சாஃப்டா கேட்கறாங்க, என்ன நடந்துச்சு, நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அபிஷேக் வந்துட்டு எதுக்குமே ஒத்து வரல. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டான சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அபிஷேக்னால வழி தாங்க முடியல. அபிஷேக் நடந்த எல்லாத்தையுமே ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். அபிஷேக் வந்து டெல்லியில கேபின் க்ரூ பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு பையனை மீட் பண்றான். அந்த பையனோட பேர் வந்துட்டு கார்த்தி. 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சு 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இந்த சமயம் அபிஷேக்கு கார்த்தி மேல ஒரு விதமான ஃபீலிங்ஸ் வருது. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அபிஷேக் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா அபிஷேக் எப்ப இந்த கார்த்திகை மீட் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பையில இருந்து இந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசுறத கம்மி பண்றான். ஒரு கட்டத்துல அபிஷேக் அப்புறம் கார்த்திக் இவங்க 2 பேருமே விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அபிஷேக்கு தான் ஒரு கே தன்பால் புணர்ச்சியாளர் அப்படின்றது தெரியுது. இந்த சமயத்துல அபிஷேக் வந்துட்டு கோர்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு அடிக்கடி போயிடுவாரு. இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திக் வந்துட்டு அவருடைய நேட்டிவான உத்தரகாண்டுக்கு போயிடுவாரு. இப்படி இவங்க 2 பேருமே வீட்டுல இருக்க அந்த சமயத்துல 2 பேருமே பாத்துக்கிறதுல அவ்வளவுதான். ஆனா எப்ப பாரு சோசியல் மீடியா போன் கால்ஸ்னு கனெக்டடாவே தான் இருப்பாங்களாம். அதே சமயத்துல அபிஷேக் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அபிஷேக்கோட வீட்டுக்கே கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி கார்த்திக் வந்துட்டு வீட்டுல பேசின அந்த சமயத்துல வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கார்த்திகை பிடிச்சிருந்தது ஃப்ரெண்டா. ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அபிஷேக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அபிஷேக்கோட ஃப்ரெண்டை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் அப்படின்றப்ப அபிஷேக்கு எந்த லெவலுக்கான மரியாதை கிடைக்குமோ அதே மாதிரியான மரியாதை வந்துட்டு கார்த்திக்குமே கிடைச்சிருக்கு. இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா போக போக ரொம்பவே டீப்பா போக ஆரம்பிக்குது. இப்ப அபிஷேக்கோட வீட்டுல இருக்கவங்க கார்த்திகோட வீட்டுல இருக்கவங்க இவங்க 2 பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. இதுல அந்த வீட்டுல அபிஷேக்கோட ரூம் வந்து பாத்தீங்கன்னா மாடியில் இருக்கு. எப்பயுமே கார்த்திக் வீட்டுக்கு வந்தா கார்த்திக் அப்புறம் அபிஷேக் 2 பேருமே அந்த ரூம்குள்ளேயே தான் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே எதனாச்சும் பேசிக்கிட்டு படம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கீழே இருக்க அவங்களுடைய அம்மா வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவாங்க. இப்படி இவங்க அம்மா செஞ்சு தரக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே அபிஷேக்குடைய தங்கச்சி கையில கொடுத்து மேல போயிட்டு உன்னுடைய அண்ணனுங்களுக்கு தந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம். இப்படிதான் ஒரு தடவை அந்த தங்கச்சி வந்துட்டு கையில ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு மாடியில் இருக்கக்கூடிய தன்னோட அண்ணனோட ரூமுக்கு போயிருக்கு. இப்படி அந்த தங்கச்சி போய் பார்த்த அந்த சமயத்துல அந்த ரூம்குள்ள இவங்க 2 பேருமே ரொம்பவே தப்பான முறையில் இருந்திருக்காங்க. இதை பார்த்த தங்கச்சிக்கு பயங்கரமான ஷாக்கு. தங்கச்சி ஸ்ட்ரெயிட்டா கீழே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லுது. சொல்லப்போனா இந்த விஷயத்தை கேட்ட வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அபிஷேக் கிட்ட இதை பத்தி கேட்கறாங்க, என்னடா
பண்ணிட்டு இருக்க, என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அபிஷேக் வந்துட்டு ஆமா நானும் கார்த்திக் வந்துட்டு லவ் பண்றோம், நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட உங்க குடும்பத்தில் இருந்த அத்தனை பேருக்குமே பயங்கரமான கோவம் வருது. சடனா ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே யாருக்கு இப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு தெரியல. எல்லாருக்குமே கோவம் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா இன்னுமே இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி பையன் கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு சகஜமா இல்ல. சரி, இது அவங்களுடைய விருப்பம், அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுது, அப்படி இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே முழுசா சொசைட்டில இல்ல. திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. சொல்லப்போனா யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும், ஷாக்கா தான் இருக்கும். எங்களோட லவ் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி அபிஷேக் வந்துட்டு கேட்டிருக்கான். ஆனா அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருமே வந்துட்டு இது ஒத்துக்கல. சின்ன வயசுல இருந்து எதுக்குமே திட்டாத அடிக்காத அப்பா வந்துட்டு முதல் முறையா இந்த விஷயத்துக்கு கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னோட உலகமே நீ தான், ஒன்னு சுத்தி தான் நான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், நாளைக்கு நீ என்னோட பிசினஸ் எடுத்து பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி பல கனவுகளோட நானும் இந்த ஃபேமிலியும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீ இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ற அப்படின்னு சொல்ற, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, இதுக்கு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அபிஷேக் அவனுடைய முடிவுல வந்துட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்கான். இதுக்கப்புறமா இவங்க அப்பா கார்த்திகை மீட் பண்றதுக்கு அபிஷேக் அலோவ் பண்ணல. இருந்தாலும் அபிஷேக் வந்துட்டு கார்த்திகை திருட்டுத்தனமா போயிட்டு மீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். வழக்கமா அபிஷேக் கொடுக்கக்கூடிய பேக்கெட் மணி எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் கட் பண்ணியிருக்காரு. இந்த சமயம் அபிஷேக் வந்துட்டு ஒரு பிளான் போடுறான். நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருது, நம்ம யூரோப் கண்ட்ரிக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு வராது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க இந்த விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால நம்ம அங்க போயிட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் கிட்ட சொல்லியிருக்கான். கார்த்திக் வந்துட்டு நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அது என்னன்னா, நீ முழுசா பொண்ணா மாறிடு, நீ பொண்ணா மாறிட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து யூரோப்ல போய் செட்டில் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட அபிஷேக்கு ஆமா இது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தோணுது, நம்ம பொண்ணா மாறிடலாம் அப்படின்னு தோணுது. இதுக்காக நம்ம ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அபிஷேக் நினைச்சிருக்கான். இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் காசு தேவைப்படும். இதுக்கிடையில அபிஷேக் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்க அவங்க அப்பா கிட்ட எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். இதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு உனக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது, 20 வயசு பையனுக்கு எதுக்காக 5 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அபிஷேக் வந்துட்டு எனக்கு ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்னு ஓப்பனா சொல்ல முடியாது இல்லையா, அதனால எனக்கு படிக்கிற செலவு இருக்கு, நான் ஒரு கோர்ஸ் போலான் இருக்கேன் அப்படி இப்படின்னு என்னென்னத்தையும் வந்துட்டு பொய்யா சொல்லிட்டு இருந்திருக்கான். ஆனா அவங்க வீட்டுல இருக்கவங்க இதெல்லாம் நம்ப கிடையாது, இதெல்லாம் ரீசன் கிடையாது, உனக்கு வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அந்த ரீசனை சொல்லாம உனக்கு நாங்க பணம் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கடையில இவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் அபிஷேக் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணா மாறலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இந்த விஷயங்கள் தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவங்க பயங்கர டென்ஷன் ஆனாங்க. அந்த ஒட்டுமொத்த வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க தங்கச்சி மேல கூட அதிகமா யாருமே பாசத்தை காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து, குறிப்பா இவர் இந்த மாதிரி மாறுறேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து இவரு மேல பெருசா யாருமே பாசம் காட்டுறது கிடையாது. எல்லா பாசத்தையுமே அவங்க தங்கச்சி மேல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு இவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்களோட பையனுக்கு எழுதி தரலாம் அப்படின்ற மாதிரி அவரு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவன் பண்றதை பார்த்தா இந்த மாதிரி நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொத்தையுமே எடுத்து அவங்க பொண்ணு பேர்ல எழுதி தராங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண அபிஷேக் வந்துட்டு மாறிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா அபிஷேக் வந்துட்டு மாறவே இல்லை. அபிஷேக்கு அந்த வீட்டுல ரொம்பவே க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பாட்டி, அதாவது அபிஷேக்குடைய அப்பாவான பப்ளுடைய அம்மா. டெய்லி அபிஷேக்கு என்னென்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க பாட்டி கிட்ட தான் ஷேர் பண்ணுவானா. அவங்க பாட்டிக்கு இவன் பயங்கரமான பெட்டு, அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இவன் மீறவே மாட்டானா, அதை அப்படியே கேட்பான். இதனால அவங்க அப்பா பப்ளு வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அவங்க அம்மா கிட்டே போயிட்டு பேசி அபிஷேக் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், அது கொஞ்சம் கூட சரி கிடையாது, நீங்க தான் எதனாச்சும் பேசி அவனுக்கு புத்திமதி சொல்லணும், எப்படியாச்சும் நீங்க அவனை மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட பாட்டி வந்துட்டு அபிஷேக் கிட்ட போயிட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் நீ படி, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி வந்துட்டு அபிஷேக் கிட்ட பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீ இந்த மாதிரி அடம் பிடிச்ச அப்படின்னு சொன்னா இந்த சொத்துல கொஞ்சம் கூட உனக்கு கிடைக்காது, அதனால அப்பா சொல்ற மாதிரி கேளு, அப்பா வந்துட்டு உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டு அபிஷேக் வந்துட்டு முதல் முறையா அவங்க பாட்டி சொல்றதை கேட்கல. பணம் இல்லாம எங்களால இருக்க முடியாதா, பணம் இல்லை அப்படின்னாலும் நாங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இதுக்கப்புறமா ஆகஸ்ட் 25, 2021 அபிஷேக் வந்துட்டு உத்தரகாண்ட்ல கார்த்திக் கூட சேர்ந்து ஒரு ஹோட்டல் ரூம் ஒன்று புக் பண்ணி அந்த ஹோட்டல் ரூம்ல இருக்காங்க. அந்த ஹோட்டல் ரூம்ல 2 நாள் இருந்ததுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 27 காலையில 10:30 மணிக்கு அந்த ஹோட்டலை விட்டு அபிஷேக் கிளம்பி இருக்கான். இப்படி கிளம்புன அவன் 11 மணி பக்கத்துல அவனோட வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா பாட்டி தங்கச்சி கூட சேர்ந்து அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கான். இப்படி இவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வீட்டுக்குள்ள அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அவனோட தங்கச்சியோட ரூமுக்கு போறான். இவனோட தங்கச்சி நேகா வந்துட்டு அந்த
ரூம்ல இருந்த பெட்ல படுத்திருக்காங்க. அந்த ரூம்குள்ள போன இவன் அந்த ரூம்ல இருக்க டிவி ஆன் பண்றான். டிவி ஆன் பண்ணி வால்யூம் ரொம்பவே அதிகமா வைக்கிறான். அண்ணா ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி நேகாவுக்கு புரியவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பண்றீங்க, காது வலிக்குது, எதுக்கு நான் இவ்வளவு சவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நேகா கேட்ட அந்த சமயத்துல அபிஷேக் பின்னாடி மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து நேகாவோட தலையில வச்சு சொல்றான். கரெக்டா அந்த தோட்டா வந்துட்டு தங்கச்சி நேகாவுடைய தலைக்குள்ளேயே போக நேகா அதே இடத்துல சரிஞ்சு விழுந்து துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவன் பாட்டியோட ரூமுக்கு போறான். பாட்டியோட ரூமுக்கு போயிட்டு கிட்டார் எடுத்து வச்சு நான் புதுசா ஒண்ணு வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றேன். இது கேட்ட பாட்டி வந்துட்டு அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ரூமுக்கு வாங்க, நான் வாசிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டுருக்கான். இப்போ அவங்க பாட்டி வந்துட்டு பேரன் ஏதோ வாசிச்சு காட்டுறான் அப்படின்னு சொல்லி என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம அவனோட ரூமுக்கு போறாங்க. இந்த பாட்டி ரூமுக்கு வந்த உடனே பாட்டியோட தலையில துப்பாக்கி வச்சு டக்குன்னு சொல்றான். இப்படி தங்கச்சி பாட்டி ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணதுக்கு அப்புறமாவும் அபிஷேக் வந்துட்டு இதை நிறுத்த கிடையாது. இப்படி கொஞ்ச நேரம் போகுது. பாட்டி வந்துட்டு காணலையே அப்படின்னு சொல்லி அபிஷேகோடைய அம்மா வந்து மேல வராங்க. இந்த இடத்துல அபிஷேக் வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். அபிஷேக பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு என்னாச்சு பாட்டியை நீ பாத்தியா, பாட்டி அவங்களோட ரூம்ல இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அபிஷேக் வந்துட்டு பாட்டி வந்துட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, நான் என்னோட ரூம்ல தான் பேசிக்கிட்டு இருந்தேன், படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றேன். என்னது டயர்டா இருக்குதாமா, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகோட ரூம்குள்ள அபிஷேகோடைய பாட்டியை பாக்குறதுக்காக அவங்க அம்மா வந்துட்டு உள்ள என்டர் ஆகுறாங்க. உள்ள போய் பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அந்த பாட்டி வந்துட்டு ரத்த இறந்து போய் கிடக்குறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு ஷாக் ஆகி இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு திரும்பி கத்துற அந்த சமயத்துக்குள்ளே பின்னாடி இருந்து வந்து அவங்களோட தலையில சொல்றான். இப்போ இவன் அந்த வீட்டுக்குள்ள இருந்து எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டான். மிச்சம் இருக்கிறது அவங்க அப்பா மட்டும்தான். அவங்க அப்பா அந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. மேல் ஃப்ளோர்ல வந்துட்டு டிவி வால்யூம் ரொம்பவே அதிகமா இருக்குது அப்படின்றதுனால கீழே இருக்கவரு சரி பசங்க ஏதோ டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அமைதியா இருக்காரு. இந்த டிவி சத்தத்தினால மேல சுட்டுட்டு இருந்த அந்த துப்பாக்கியோட சத்தம் எதுவுமே கீழே வரைக்கும் கேட்கல. இப்ப மேல இருந்த அபிஷேக் வந்துட்டு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ள அவங்க அப்பாவுடைய ரூம்குள்ள போறான். இவன் அந்த ரூம்குள்ள வரும்போதே கையில துப்பாக்கியோட தான் வந்திருக்கான். இதை பார்த்து அவங்க அப்பா வந்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, கையில என்ன துப்பாக்கி வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண கிடையாது, டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அவங்க அப்பாவையும் சொல்றான். இப்படி சுட்ட இவன் அவங்க அப்பா வந்துட்டு இறந்துட்டாங்களா அப்படின்றத பக்கத்திலே உட்காந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணம் நகை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு பேக்ல எடுத்து போட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கே திரும்பி போறான். கார்த்திக் அந்த சமயத்துல அந்த ஹோட்டல்லே தான் இருந்தான். இவன் மட்டும்தான் அவனோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான். அபிஷேக் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான், ஒரு பிளான் வச்சிருக்கான் அப்படின்ற எதுவுமே வந்து கார்த்திக்கு தெரியாது. இந்த அபிஷேக் அங்க இருக்கக்கூடிய ஒரு டிரைனேஜ்ல இவன் சுட்ட அந்த துப்பாக்கி தூக்கி போட்டு வந்துடுறான். இப்படி இவன் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹோட்டலுக்கு வந்திருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ் ஹோட்டல்ல இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே காமா இருந்திருக்கான். சொல்லப்போனால் அங்கே அத்தனை பேரை கொலை பண்ணிட்டு சொந்த குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு அத்தனை பேருமே கொலை பண்ணிட்டு எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாமல் ரொம்பவே கேஷுவலாக வந்துட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து வெளில வரான். ரெண்டு பேருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே வந்துட்டு போலீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே கொஞ்சம் கூட எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்பவே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்ருக்கான். இந்த எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் மூலியமா தெரிய வந்தது. அதுக்கப்புறமா அவங்க போயிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கொலைகளுக்கும் கார்த்திக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்திகை விட்டுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அபிஷேக் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அபிஷேக் ஹோட்டல்ல இருந்து கிளம்பின அந்த டைமிங், வீட்டுக்கு போன அந்த டைமிங், மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்த டைமிங் அப்படின்ற எல்லாத்தையுமே சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மூலியமா ஆதாரமா வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவன் டிரைனேஜில் தூக்கி போட்டு அந்த துப்பாக்கியுமே வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரெக்கவரி பண்ணி எடுத்துறாங்க. அந்த துப்பாக்கி இவங்களோட சேஃப்டிக்காக அவங்க அப்பா வாங்கி வச்ச அந்த துப்பாக்கி தான். அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய தோட்டா எல்லாமே அந்த துப்பாக்கில இருந்து வந்த தோட்டா. இதுல ஒரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல இருக்கக்கூடிய யாருக்குமே எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்குமே அவர் துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறத சொல்லி தந்தாரு. இப்படி சொல்லி தந்ததுனாலே அவருக்கும் அவரோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை வரும் அப்படின்றத அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். இந்த அபிஷேக் அத்தனை பேரும் கொலை பண்ணிட்டு மறுபடியும் ஹோட்டல் போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு நம்ம போயிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாக்குற மாதிரி கதவு தட்டும், போன் பண்ற மாதிரி சீன் போடலாம். எப்படி உள்ளார எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்றதுனால யாருமே போன் எடுக்க மாட்டாங்க, நம்ம இந்த மாதிரியான ஒரு சீன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணியிருக்கான். அந்த சமயத்துல தான் பக்கத்து வீட்டுக்காரர் வந்திருக்காரு, பார்த்திருக்காரு. என்னாச்சு, சரி கதவு உடப்பா அப்படின்னு சொல்ல இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி இவன்
தான் கதவு உடைச்சிட்டு உள்ள போயிருக்கான். இவனே ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி அழுது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான். இதுல இவனுக்கே தெரியாத ஒரு விஷயம் வந்துட்டு நடக்குது. அது என்னன்னா, தங்கச்சி வந்துட்டு அந்த சமயத்துல சாக கிடையாது, அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இவன் போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி தங்கச்சியை பார்த்து அழுகிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருக்கான். போன அந்த சமயத்துல தங்கச்சிக்கு கொஞ்சம் உயிர் இருக்கிறத பார்த்திருக்கான். இந்த விஷயத்த பக்கத்து வீட்டுக்காரரும் பார்த்துறாரு. இதை நோட் பண்ண இவன் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தங்கச்சியை காப்பாத்தி ஆகணும், அது மட்டும் தான் உயிரோடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிருக்கு. இந்த விஷயங்கள் அத்தனையுமே வெளியில தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவனோட வீட்டு பக்கத்துல இருக்கவங்க அத்தனை பேருமே பயங்கரமான கோவத்தில் இருந்தாங்க. ஏன்னா அந்த சமயத்துல இவனை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே பாவப்பட்டாங்க. பாவமே, இதுக்கு மேல இவன் என்ன பண்ண போறான், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இப்படி ஒரே சமயத்துல இறந்துட்டாங்களே, இதுக்கு மேல நம்ம தான் அந்த பையனுக்கு ஒரு துணையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்துட்டு ஆறுதல் சொன்னாங்க. ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருத்தையுமே முட்டாளாக்கிட்டான். அதான குழந்தையில இருந்து பார்த்து வளர்த்துன அத்தனை பேருத்தையுமே கொலை பண்ணியிருக்கான். இப்படி இருக்கிறப்ப இவன் வெளியில் இருக்கிறவங்க கிட்ட நடிக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சவன் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம தனியா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இவங்க தான் தடையா இருக்காங்க, இவங்களை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்பதான் இவன மாதிரியான ஆட்கள் வந்துட்டு இந்த மாதிரி நினைக்கிறதுனால சம்பந்தமே இல்லாத அப்பாவிகள் தான் வந்துட்டு இறந்து போறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் ஜெயிலுக்குள்ள சந்தோஷமா தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி வீட்டுல இருக்க அத்தனை பேருமே கொலை பண்றதுக்கு மனசு வருது அப்படின்னு தெரியல. அப்படின்னா இவன் சின்ன வயசுல இருந்தே அவங்களோட பெருசா பாசமாலாம் இல்ல போல இருக்கு. வீட்டுல இருக்கவங்க பணம் தராங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு வெளியில ஊர் சுத்தலாம், அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சில சமயங்களில் பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸஸ்லாம் வந்துட்டு வெளியில் வந்துட்டு இருக்கும். ரொம்ப பெரிய பிசினஸ் மேனே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான காசை வந்துட்டு அவங்களோட பசங்களுக்கு தர மாட்டாங்களாம். ஏன்னா மணியோட வேல்யூ வந்துட்டு அவங்களுக்கு தெரியாம போயிடும். நாளைக்கு அவங்களோட பிசினஸை மெயின்டைன் பண்ணும், ரன் பண்ணும் அப்படின்னா கூட அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு, அதாவது அவங்களோட பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு காசோட அருமை, மணியோட வேல்யூனா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நீயே போயிட்டு வெளியில போய் ஒரு வேலையை பாரு, இந்த காசெல்லாம் நீ என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு வளர்த்துறாங்க. ஆனா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயங்கரமா காசு வந்துருச்சு, நம்ம பையனுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த காசையும் எடுத்து அவன்கிட்ட தந்து அவங்களோட பசங்களையும் பொண்ணுங்களையும் வந்துட்டு ஸ்பாயில் பண்றாங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், ஆனா குழந்தைங்களுக்கு உண்மையாலுமே பணத்தோட அருமை என்ன அப்படின்றத சொல்லி வளர்த்தணும், குடும்ப கஷ்டம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.